ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா போயிட்டாங்க. தேவ மகிமை இந்த அளவுக்கு இருக்குது, நீ இந்த அளவுக்கு தான் இருக்கிற. தேவ மகிமைக்கு அந்த அளவுக்கு வரணும். அதுக்கு தினமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதான் உன் டெஸ்டினி, அதுதான் உன் நோக்கம். உன் நோக்கமும் என் நோக்கமும் அவரை போல மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கை வைத்து இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல மாறுறதுன்னா என்ன? அவரை காட்டி கொடுக்குற யூதாஸ் அப்படி பக்கத்தில் வந்து முத்தம் கொடுக்க வர்றான். அவனை பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு? என் சிநேகிதனே முத்தத்தினாலே அப்பா காட்டி கொடுக்குவார். மெதுவாக கேட்டார். அதான் இயேசுவின் சாய். அவரை சிலுவையில் அடின்னு அடிக்கிறோம். பிதாவே இவர்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவோம். பின்னால் இருக்கும் சாகட்டும் ஆண்டவரே. இப்படி தான் நம்ம மன்னிக்கிற ஆண்டவரே நானும் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, இயேசு அப்படி இல்லைன்னு சொல்லலை. அவருடைய சுபாவமே வித்தியாசம். கைவேத்தி இயேசுவே, உங்களை போல நாங்கள் அந்த மகிமைக்கு வரணும். எனக்கு அந்த கேரக்டர் வரட்டும் ஆண்டவரே, அந்த கேரக்டர் எங்களுக்குள்ள வந்துடட்டும். அந்த மகிமையை நாங்கள் பார்க்கணும்.